எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆகிட்டோம். மட்டு முதலாளி நான். ஐபிஎல்லும் வந்துகிட்டே இருக்கு, நம்மளோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 15K கிராஸ் பண்ணிட்டோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். பிரியாணிக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்கோம், மெயில் பண்ணுங்க அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் கமெண்ட் வந்திருக்கோ அவங்க மெயில் பண்ணுங்க, உங்கள் பிரியாணி உங்களுக்கு தேடி வரும். ஸோ அந்த நோட் ஐபிஎல் டாக்கு, ஐபிஎல் டாப் அப்பு. ஹர்ஷித் ராணா அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் ஆகிட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பதிலாக வந்து சிமர்ஜித் சிங், இந்த நியூ பால் 140 மேலே போடுவார், நியூ பால்லையும் நல்லா போடுவார். அந்த சிமர்ஜித் சிங் முன்னாடி சிஎஸ்கேல இருந்தார், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் கேமே 3 விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். போன ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் த சீசன் சன்ரைசர்ஸ் அந்த கிரவுண்டில், ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில். நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிமர்ஜித் தான் ஃப்ரண்ட் ரன்னர். சிமர்ஜித் மோஸ்ட் லைக்லி அவர் தான் உள்ளே வராரு, ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்கள். சிமர்ஜித் சிங் வந்து ஆக்சுவலாக போன சீசன் முடிக்கிறப்ப கொஞ்சம் ஆன் ஆஃப் நல்லா போட ஆரம்பிச்சார் எஸ்ஆர்ஹெச்சோட இருக்கிறப்ப. இன்னும் லாங் சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம், பட் அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மேட்ச் சொதப்பணும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி சென்னைக்கும் இருந்தப்ப ஒரு நல்லா தான் போட்டார். பட் மெச்சூராகி டெவலப் ஆகிட்டு வர பவுலர். அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரண்ட் ரன்னர், ஒருவேளை ஹி குட் பி அனதர் டேர்னிங் பாயிண்ட். அபிஷேக் நாயர் கோச்சிங்ல வந்து அவர் ஒரு பெரிய பவுலராக வரலாம் அப்படின்னு. அதை விட வெற்றி, பிராவோ வந்து பவுலிங் கோச் சிஎஸ்கேக்கும், இவரும் வந்து சிஎஸ்கே ப்ராடக்ட். பிராவோ போயிட்டு ரொம்ப சிஎஸ்கேவா எழுதிட்டு இருக்காரு. ரச்சின் ரவீந்திராங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கான்வே வருவார்னு எதிர்பார்த்தோம், ஒருத்தர் யாராவது எடுப்பாருன்னு. ரவீந்திரா எடுத்தாரு. என்னது 28ல தோனி வரதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜார்க்கண்ட் அது நடக்காது. பட் அவர் பாட்டுக்கு பத்திரானாங்கிறாரு, முஸ்தபிசுருங்கிறாரு, எல்லாரையும் பிடிச்சி இழுத்து போட்டு இருக்காரு சிஎஸ்கேவா. என்ன நினைக்கிறீங்க? மட்டும் என்ன நினைக்கிறேன் இல்ல சிம்ரன்ஜித் வந்து நம்ம இருந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் கடைசி சீசன் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. பட் வெரி இன்ஜுரி ப்ரோன் இது. அவர் இந்த சீசன் வந்து யாருமே எடுக்காத காரணம் டொமஸ்டிக் வந்து பெருசா விளையாடல. அவர் கொஞ்சம் விளையாடி இருந்தாரு, ஃபிட்டா இருந்தாருன்னா ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் பவுலிங் 140. யார்க்கரும் போடுவாரு, நியூ பாலும் ஸ்விங் பண்ணுவாரு. ஓவரால் நல்ல பேக்கேஜ் தான். பட் கன்சிஸ்டன்டா வந்து இந்த ஏஜ்ல அவர் விளையாட ஆரம்பிக்கல. அதனாலதான் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி எடுக்கல. பட் இப்ப எடுத்திருக்காங்க, இப்போ ஃபிட்டா இருக்காரு. ஐ மீன் 6 பேர் ட்ரையல் பண்ணி அதுல ஒருத்தர் இவங்க தான் அப்படின்னு டிசைட் பண்ணா ஃபிட்டா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ வில் கிவ் ஆப்ஷன்ஸ். பட் ஏற்கனவே ஆகாஷ் தீப் இந்த மாதிரி நம்ம இது எல்எஸ்சி மாதிரியே போற மாதிரி தெரியுது. எல்லாம் இன்ஜூர்ட் ஆகி மிச்சம் இருக்கிற இந்தியன் பேசர் எல்லாம் எடுத்து போட்டு சேர்க்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம் அது என்ன ஆகுது. சர்ப்ரைஸா முடியலாம். நீ சொன்ன மாதிரி பிராவோட இன்ஃபுளுன்ஸ் ஹெவியா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிராவோ மட்டும் இல்ல, வாட்ஸனும் இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாரும் அங்க போய் உட்காந்துட்டாங்க, டென்ட் போட்டாங்க. பட் ஆனா பிராவோ பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணது, ஏற்கனவே ட்ரெயின் பண்ண பிளேயர், புதுசா அதுவும் அதிகமா கத்துக் கொடுக்க தேவையில்லை, இருக்கிற ப்ராஜெக்டை முடிச்சிடலான்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சொல்லலாம். சிமர்ஜித் சிங் அப்ப ஸ்டார்ட் பண்ணேன், இப்ப ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம் கூட முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ லுங்கி இந்த 6 மாசம் அவர் சும்மா இருக்கிறப்ப கத்துக்கிட்ட மாதிரி சிமர்ஜித் சிங் ஏதாவது கத்துக்கிட்டாருன்னா நல்லதுதான். பார்ப்போம். சின்னசாமி ஸ்டேடியம் இஸ் பேக் பிக் டைம். சின்னசாமி ஸ்டேடியமே நடக்காது, இங்க மேட்ச் நடக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல தாண்டா, இங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். அது போக வந்து சிஎஸ்கேவோட ஒரு கிளாஷ், பயங்கரமா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சின்னசாமி ஸ்டேடியம். இதனால வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ரொம்ப கொண்டாடாதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், இது வந்து உங்களுக்கு வந்து சாதகம்லாம் கிடையாது. இங்க வச்சுதான் உங்களை சம்பவமே பண்ண போறோம் அப்படின்னு மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க யார் சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா போன தடவை அவங்க நிறைய அவே தான் ஜெயிச்சாங்க, பட் ஃபிக்சரும் அப்படிதான் இருந்துச்சு, நத்திங் அகைன்ஸ்ட் தம். பட் கப் அடிச்ச டீம் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கான அந்த ஹோம் கிரவுண்ட் கிடைச்சிருச்சு. என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரே இதுல விளையாடுறது ஒரு ஃபெட்டிக் வைஸ் அது நல்லதுதான். அவங்க வேற கிரவுண்ட்ல விளையாடாம 5 மேட்ச் விளையாடுறாங்க. பிளஸ் ஃபைனல் பிளே ஆஃப் 2 பேருமே 2த்துக்கும் இது பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஐ திங்க் கிரவுட் மட்டும் ஸ்டேடியம் மட்டும் 35,000 கேப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல 30,000 35,000 கேப் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல ஸ்டேடியம் இது பண்ணக்கூடாதுன்னு. பட் அதான் தட்ஸ் ஓகே. பட் தான் பட் எனக்கு இது வந்து மெயினா அந்த ஒரு இது நடந்ததுனால, இன்சிடென்ட் நடந்ததுனால பண்றாங்க. பட் இதுதான் பிரச்சனை அங்க. ஐ திங்க் ராஜஸ்தான்லயும் கொஞ்சம் ஒழுங்கா ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனாலதான் அங்க இருந்து மூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க டெஃபினட்டா ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு, அது க்ரௌட் சப்போர்ட் இருக்கு, அது டெஃபினட் டினை பண்ண முடியாது. ஒன்லி திங் வந்து இப்போ அங்க எந்த அஃபீஷியல் மேட்சுமே ஒரு ரீசெண்ட் எதுவுமே நடக்கல. அது பிச்சு எப்படி இருக்கு பிஹேவ் பண்ணும் தெரியல. லாஸ்ட் டைம் அவங்க பிச்சு வந்து ஹை ஸ்கோரிங்கா இருந்துச்சு, ஆனா இப்போ எப்படி ட்ரையா இருக்குமா இல்ல இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல பிச்சு ஏதாவது பிஹேவியர் மாறி இருக்குமா அது சேஞ்ச் ஆயிருக்காது. அது என்ன எக்ஸ்ட்ரா வாட்டர் பண்ணி அது
இது பண்ணிருப்பாங்க. அது என்னதான் மேட்ச் நடக்கலனாலும் இதோட டிப் டாப் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அத்திரி தான் நம்ம சென்னை பிச்சு நினைச்சோம், திரும்பவே இல்லையே. இல்ல சென்னை பிச் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவும் இதுவும் இது கிளியர் கட். முதல்ல ஒரு நாள் ஒரு 2 சீசன் வந்து பயங்கர ஸ்பின் ஆச்சு, ரொம்ப ட்ரை ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் மாத்தி கிரவுண்ட் ஃபுல்லா இது பண்ண அப்புறம் திரும்ப பழையபடி பேட்டிங் இது ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நான் சின்னசாமி ஸ்டேடியம்ல மேட்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ரொம்ப ஃபைன் லெக் ஒரு சைடும் தேர்ட் மேன் ஒரு சைடும் ரொம்ப கம்மியா இருக்கும் டிஸ்டன்ஸ். லைக் நீங்க லிட்டரலா இன்னர் சர்க்கிள் முடிஞ்சானே பவுண்டரி ஆரம்பிச்சிட மாதிரி ரொம்ப சின்ன டைமென்ஷன்ஸா இருக்கும் அந்த சைடு மட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க நம்ம என்ன ஒளிச்சு வச்சாலும் ரன் வந்துடும் அதுல. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பேட்டிங் மைட்டை வச்சுதான் ஜெயிக்க முடியும். பேட்டிங்ல தான் முடிய போதா மொத்தம். சரி அப்படியே இதுக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா இதே சொல்லுங்க. பத்திரானா வந்து இன்ஜோர்டு தான், பட் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க மேனேஜர் ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு. கேகேஆர் ஜெர்சி யாரா போட்டிருக்காரு. அதான் ஐ திங்க் வந்துருவாரு. மேபி மேக்ஸிமம் ஐ திங்க் 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ணுவாரு. ஸோ ஆல் செட் டு என்ன சொல்றது. பட் ஃப்ரெண்ட் தான் அவரும் கொஞ்சம் இப்போ நியூ பாலையும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இட்ஸ் பெட்டர் தான். பட் ஆனால் எவ்வளோ மேட்ச் மிஸ் பண்றாருன்னு தெரியல. பட் ஐ திங்க் வந்துருவாரு. ஐ திங்க் ஹி வில் மிஸ் a few matches. ஆமா இனிஷியல் மேட்ச் மிஸ் பண்ணுவாரு. பட் முசல்பானி எவரு அது வரைக்கும் முசல்பானி விளையாடுவாரு. இப்போ பிளெஸிங் வந்து இப்போ மேட்ச்ல நல்லா விளையாண்டாரு ஆரம்பத்துல, அப்புறம் அவர் விளையாடுவாரா பத்திரனா விளையாடுவாரா? பத்திரானா அதான் நல்லா விளையாடுறாருன்னு சொல்றேன் முசல்பானி. பத்திரானா முசல்பானி ஆல் ஃபேஸ்லயும் பவுலிங் போடுவாரு முசல்பானி. இருந்தாலும் முசல்பானி வந்து இந்த நல்லா போட்டிருந்தாலும் வேர்ல்ட் டீல் நல்லா போட்டிருந்தாலும் டெத்ல ரன்ஸ் போவாரு. அவர் பவுன்சர் நல்லா முசல்பானி அப் ஃப்ரண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் பவுன்ஸ் அதெல்லாம் ஓகே. எண்ட்ல வந்து not be as good, numbers are not as good as in the front end. சோ இப்போ டெத்ல இவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. வைபவ் ஒரு ஓவர் போட்டாகணும். இன்னொரு ஆகாஷ் தீபா இல்ல கார்த்திக் ஜாகியா இல்ல உம்ரான் மலிக் இவங்களதான் போட்டாகணும். இல்லைன்னா ரமன்தீப். இதுல வந்து செல்ஃப் ப்ரொனவுன்ஸ்டு டெத் எக்ஸ்பர்ட் வந்து உம்ரான் மாலிக் தான். அவர் இப்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்களே, போட்டு விடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன்னா பத்திரனா ஷுவரா வராருன்னா மேபி அவங்க 1 or 2 கேம்ஸ்ல வராருன்னா அவங்க முசல்பானி கூட ஆடாம உம்ரான் மாலிக் ஆகாஷ்தீப் 2 பேரையும் ஆடிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆடிட்டு சீஃபர்ட் ஃபின்னாலன் அப்படி சொல்றீங்க. பட் 2 மேட்ச்க்கு அப்புறம் யார் தூக்குறது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 மேட்ச்க்கு அப்புறம் பத்திரனா யாராவது ஒருத்தர் சரியா விளையாடாதவங்கள தூக்க வேண்டியதான். இல்ல பட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 2 மேட்சுக்காக 2 மேட்ச் பத்திரனா விளையாட மாட்டாரு. 2 மேட்சுக்காக நாங்க என்டையர் இதையும் மாத்துறோம் அப்படின்னு மாத்துவாங்களா? இல்ல 2 மேட்ச்க்காக மாத்த மாட்டாங்கடா. அது இப்படி போய்க்கும் பார்க்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். மே ஆர் மே நாட். பட் இந்த ஒரு ஃபார்மேஷனும் கேனாட் பி ரூல்ட் அவுட். பத்திரனா வர்ற வரைக்கும் முசல்பானி வந்தோடனே விளையாடுவாரா அப்படின்னா எனக்கு டவுட் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வீடியோ வரல. சரி ஸ்பென்சர் ஜான்சனும் வந்து வித்ரா பண்ணிட்டாரா அது தெரியும்ல? ஆமா ஆமா சொல்லுங்க. ஆனா அது சொன்ன காரணம் வந்து வித்ரா பண்ற குரூப்ல ஸ்பென்சர் ஜான்சனும் வந்துட்டாரு. அதாவது அங்க வித்ரா பண்ணாரு, இங்க ஒரு ஜெர்சி மாட்டிடுறாங்க. அங்க மாட்டினதான பத்திரனா ஜெர்சி தான் மாட்டினாங்க. ஆமா இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஸ்பென்சர் வித்ரா பண்ணா தெரியும். பட் இவங்க ஃபேன்ஸ் வந்து இவங்க போட்டது வந்து பத்திரனாக்கு பதிலா தான் வராருன்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம அன்னைக்கு குடுகேஷ் மோட்டி வருவாரு அப்படின்னு மோட்டியும் வரல, அவர் எல்எஸ்சி வராருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரு வந்து வரல. இதெல்லாம் ஃபேக்ட் என்னன்னா அவங்க 2 பேருமே பிஎஸ்எல் போல, மோட்டியும் சரி ஸ்பென்சர் ஜான்சனும். ஐபிஎல் வராங்கன்றது வந்து ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். மோட்டி வந்து 2-3 பேர் சொல்றாங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் தட் இஸ் கமிங் டு ஐபிஎல். அது பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வில் கீப் அப்டேட்டிங் இஃப் தட் ஹேப்பன்ஸ். ஹேசல்வுட் கமெண்ட்ஸ் ஃபிட்னஸ் டெஸ்ட் பத்தி சொல்லுங்க. அதான் நம்ம பேசணுமே, நீயே சொல்லு, தெரிஞ்சுட்டே கேக்குற பாரு, சொல்லு. இல்ல அதான் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணாங்க. அது ரிசல்ட் வந்து அபிஷியலா அவங்க சொல்லல. பட் இவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் பாசிட்டிவ்னு. ஐ திங்க் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி. அவங்க எப்படி இருந்தாலும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வருவாங்க. பாப்போம், இன்னும் ஒரு வாரத்துல தான் பிக்சர் தெரியும். அதான் பிரதர், இந்த வாரம் தான் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 28 தானே ஆரம்பிக்குது. ஆமா அடுத்த வாரம், அது இந்த வாரம் தானே, அவ்வளவுதான்.
இந்த வாரத்துக்கு முன்னாடி வருவாங்க. அது இன்னொரு டெஸ்ட் இருக்குன்னு ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்ன டெஸ்ட் என்ன ஓப்பன் எக்ஸாம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உடனே போட்டு பதில சொல்ல வேண்டியதானே ஃபிட்டா ஃபிட் இல்லையான்னு. நீங்க இன்னொரு 3 நாளைக்கு வச்சு திரும்ப வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ரிப்பீட் பண்ணி பண்ணா ஃபிட்டா தாங்கலையான்னு பாரு, பாடி தாங்குதா இல்லையான்னு. அதேதான் மேட்சஸ் எவ்ரி 3 days நடக்குது இல்ல, அந்த இதுக்கு நீ இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணிட்ட, ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணு, தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா ஒர்க் லோட் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, இது சொல்லுங்க, ரிஷப் ராஜேந்திர பந்த் அவர் தான் நம்பர் 3ன்னு சொல்லியிருக்காரு ஜஸ்டின் லாங்கர், அதை பத்தி சொல்லுங்க. அவர் ஆக்சுவலா அந்த வீடியோ பார்த்தனா அப்படி சொல்லல, பட் நம்பர் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க வீடியோல, அவர் அப்படி சொல்லல, அதான் கிளாரிஃபை பண்ணுங்க. வீடியோல வந்து போன தடவை விளையாடின இன்னிங்ஸ் அந்த பொசிஷன்ற மாதிரி சொன்னாரு. கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து அந்த செஞ்சுரி அடிச்சது வந்து அடிச்சாரு, பட் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர். அதான் அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா அவங்க எல்லாரையும் சேர்த்து சொன்னாரு. ஆனா பட் மேபி ஆனா நம்பர் 3ல தான் விளையாடணும்னு நானும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அது போன நடக்கல. இந்த சீசன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அவரு வந்து நீங்க நான் இவருக்கு பண்றதுக்காக அவரை மாத்தணுமா? வாய்ப்பு இருக்கு. கேப்டன் கொஞ்சம் புள்ளி பண்ணி எனக்கு 27 கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, கமான் கிவ் மீ தி ஸ்பாட் நீ கேட்கலாம்ல. ஒத்துக்காத ஜாகிர் கானும் போயிட்டாரு. பாப்போம் அது என்ன ஆகுதுன்னு. முதலாளி ஒரு இது சொன்னீங்களே, ஆயுஷ் மாத்திரை கெய்க்வாட் ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருக்காங்கன்னு. அவங்க வந்து 5 லெஃப்ட் ஹேண்டர், இந்த கணக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இவங்க வந்து கெய்க்வாடு ஆயுஷ் மாத்திரை எல்லாம் இவங்களுக்கு பவுலிங் போட்டு இருந்தாங்க நெட்ஸ்ல. அது வந்து சீரியஸ் மேட்ச் பிராக்டிஸ் நெட்ஸா இல்ல சும்மா வந்து அவங்களுக்கு கொடுக்கறக்கான அப்படி இருக்கிறவங்க எதுக்கு சுத்ராஜ் மாத்திரையில பவுலிங் போகணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாயிண்ட் பவுல் இந்த டோர்னமெண்ட்னா தேவையில்லை. மேக்னே பேசின மாதிரி ஆயுஷ் மாத்திரை தி ஆல்ரவுண்டர் ஆஃப் த இயர் 24-25 அப்படின்னு அவார்ட்ல எனக்கு வாங்கியிருக்காரு. ஸோ ஹையர் பாசிபிலிட்டி ஆஃப் ஹிம் பவுலிங் இன் திஸ் IPL இஸ் ஹைன்னு எனக்கு தோணுது. 1 or 2 overs மேபி. பட் நீ நினைக்கிறேன் இல்ல இந்த மாதிரி ஸ்பெசிபிக் மேட்சஸ் வந்தாதான் இம்பாக்ட் அப்போ இருக்கணும்ல வெற்றி. பட் நடுவில் ஒரு ஓவர் அப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், 1 ஓவர் 2 ஓவர் மேக்ஸிமம் எப்பயாச்சும் ஒரு மேட்ச். அதான் சொல்றேன், அவங்க நிறைய பேர் என்ன ஓடிட்டு இருக்காங்கன்னா தூபேக்கே ஓவர் கிடைக்கல, இவருக்கெல்லாம் ஓவர் கிடைக்குமான்னு. பட் அது தூபே வந்து போன தடவை ஆடாம இருந்தது காரணம் இன்ஜுரி ஒரு மெயின் ரீசனு. பட் அப்ப இருந்து இஸ் இம்ப்ரூவ் லாட் மோர் தான் எனக்கு தோணுது. இந்த தடவை தூபே வில் ஆல்சோ பிளே a role with the ball எனக்கு தோணுது. தெரியல, அந்த 10ல 12வது ஓவருக்குள்ள ஒரு ஓவர் விக்கெட் எடுக்கிற ஓவர் பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் மேபி அவங்க சீரியஸா திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் வீர 5th பவுலரா ஃபுல்லா 4 ஓவர், 6th பவுலர் தூபே, 7th பவுலர் வந்து மாத்திரை அப்படின்னு அதுக்காக பிரேவிஸ் இவங்க எல்லாம் வந்து பவுலிங் போட வைப்பாங்களோ, சும்மா ஒரு ஓவர் போட முடியுமான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்லி கன்சர்ன் வந்து அதான், பிரசாந்த் வீரால 4 ஓவர் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுக்காக மற்ற பவுலர் எல்லாம் ரெடி பண்றாங்களோன்னு தோணுது எனக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நல்லது. சரி, இது மயங்க் யாதவ் இன்ஜூர்டுன்னு சொல்றாங்களே மட்டும் அப்படியா? மறுபடியுமா மீண்டுமா? இல்ல, அது ஏதோ ஒரு ட்விட்டர்ல ஒரு ஃபீல்ட்ல வந்து இவங்க இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால கிளியர் கட்டா எதுவும் தெரியல. இப்ப கேம்ப்ல தான் இருக்காரு. ஐ திங்க் LSG கேம்ப் வந்து இன்னைக்கு மேட்ச் ஃபிட் இல்லன்னு போயிருக்காரு. சோ அந்த அப்போ இதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லாம் நிறைய போட ஆரம்பிப்பாங்க, அப்ப பாப்போம். ஆமா, இன்னைக்கு கூட வீடியோ போட்டதுல டைரக்டர் போட்டோகிராஃபி அப்படின்னு கேட்பாரு தெரியுமா? அந்த முதல் சிஎம் நீங்க இன்டர்வியூ பண்ண போவோம் அப்படின்றப்ப வடிவேல் அந்த டைரக்டர் போட்டோகிராஃபி அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அஜின் டெண்டுல்கர் கேட்பாரு இப்ப மயங்க் யாதவ் இல்ல அப்படின்னா. இல்ல, இன்னைக்கு போட்ட அப்டேட்ஸ்ல ஒரு சில வீடியோஸ்ல அவங்க வந்து அவர் ஃபுல் டில்ட்ல போட்டு தான் இருக்காரு. அதனால எந்த அளவுக்கு எல்லாரும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹேசல்வுட் அன்ஃபிட், அதுக்கு போல ஸ்காட் போலன் வராருன்னு சொல்லி ஒரு ஸ்டைல ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹேசல் அதெல்லாம் அடிச்சு விடுறது மேட்சுக்கு அதான் 2 பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து எது உண்மை எதுன்னு நம்பவும் முடியல. படம்லாம் வேற நல்லா இருக்கு, ஏஐ வச்சு டிசைன் பண்ணி நல்லா பலன்னு போடுறாங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல. அதனால அபிஷியலா நியூஸ் கரெக்டா ஷுவரா இருக்கிறத சொல்லுவோம்.
இவங்க வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிஞ்சுட்டு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நம்ம ஷேர் பண்ணுவோம் வியூவர்ஸோட. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் வியூவர்ஸ். அகைன் தேங்க்யூ ஆல். நாங்கள் உங்களோட மெயில் அங்கே எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ யார் யாருக்கெல்லாம் கமெண்ட்டில் அவங்க மெயில் பண்ணுங்கள். பிரியாணி வந்துகிட்டே இருக்குது. சொன்ன மாதிரி ஐபிஎல் நடக்கும்போது டிக்கெட்ஸும் கண்டிப்பாக கொடுப்போம். கீப் சப்போர்ட்டிங் அரட்டை ஸ்குவாட். முதலாளி நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள். we can close. So we'll back with more updates. We'll sign off with this artist. Bye.